ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அடகு வச்ச நகையில இருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இந்த இதில் வந்து ஒரு கால்குலேஷன்ஸோட நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க அடகு வச்ச நகையில இருந்து உங்களுக்கு வட்டி கட்டுற டேட், அதாவது 1 இயர்ல ஏல நோட்டீஸ் விட்டுருவாங்க. ஸோ அந்த ஏல நோட்டீஸ்ன்றது பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2வது மாசம், இந்த மாசம் பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு பிப்ரவரியில மார்ச்ல வந்துட்டு ஏதாச்சும் டேட்ல வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அந்த டேட்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த டேட்ல இருந்து ஒரு 1 மந்த் கூட சில இதுல சொல்லுவாங்க, சில இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துலயும் நீங்க வந்துட்டு கட்டாம விட்டுட்டு, அதை கண்டுக்காம விட்டுட்டு, அது எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா தான் மட்டும் அந்த நகை ஏலம் போகும். ஒருவேளை நீங்க அந்த நகைக்கு ஸ்டெப் எடுத்து உங்களால வட்டி கூட கட்ட முடியலனாலும் ஸ்டெப் எடுத்து, ஏன்னா போன வருஷம் வைக்கிற நகைக்கு இந்த வருஷம் அதிக அமௌண்ட் கிடைக்கும். சோ அந்த 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு நீங்க எடுத்திருந்த லோன் அமௌண்ட்டும் நீங்க வாங்கின நகைக்கு அதிகமா கிடைக்கும். சோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து வட்டி ரெடி பண்ண முடியலனாலும் நீங்க வச்ச நகைக்கு அதிக அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு அதுல வந்து ஆட் பண்ணி லோன் அமௌண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். வட்டியை வந்து என்னால கட்ட முடியல, இப்ப 20,000 வட்டி வருது, 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 20,000 ரூபாய் என்னால கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல 1,20,000 மாத்தி ரெனியூவல் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்டெப் கூட போய் ஃபாலோ பண்ணாம விடுறதுனால மட்டும்தான் உங்க நகை வந்து ஏலம் விடப்படுது. சோ அந்த ஒரு ஸ்டெப் மூலமா நகை ஏலம் போயிடுது. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மேக்சிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த படிக்காம எழுத தெரியாம சில பேர் வந்துட்டு வந்து நகையெல்லாம் அடகுச்சிட்டு போவாங்க. சோ சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கவங்க வந்துட்டு வட்டிக்கு ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த நகை ஏலம் போயிடுறதுக்கான வாய்ப்புகளுக்கு, சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி நிறைய இது பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, என்னோட நகை 9 லட்சத்துக்கு நான் அடகு வச்சிருந்தேன். என்னால வட்டி கட்ட முடியல. 9,80,000 ரூபாய்க்கு நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணி வச்சுட்டு, பிளஸ் அதுல இருந்து ஒரு 2 சவரன் கிட்ட நான் வந்து 1 சவரன் கிட்ட நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். சோ இந்த விஷயம் நம்ம பண்ண முடியும். ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாதனாலதான் இது இக்னோர் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கு வந்து கால்குலேஷன்ஸோட ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு அந்த கால்குலேஷன்ஸ் இன்னும் புரியலக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதையும் நான் டீட்டெயிலா இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5,50,000 வந்துட்டு கனரா பேங்க்ல இப்போ உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதையும் பாத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, காயின் வந்து ஸ்கீம் போட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தயவுசெய்து கோல்டு காயினுக்கெல்லாம் சீட்டு போட்டுறாதீங்க. சோ அப்படியே சீட்டு போடுறீங்களா, நீங்க அமௌண்ட் பேஸ் பண்ணி போடுங்க. இப்போ வந்து 10,000 ரூபாய் சீட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். 11 மாசம் நீங்க 1,10,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. 12வது மாசம் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். 1,20,000 ரூபாய். சோ 1,20,000 ரூபாய்க்கு நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாபமா இருக்கும். ஏன்னா அந்த 10,000 ரூபாய்ன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3% தான். 3% அதிகமா சொல்றேன், 2% அவ்வளவுதான் போடுவாங்க. சோ கோல்டு காயின்ன்றப்போ நமக்கு அந்த அளவு நஷ்டமா ஆக போறது கிடையாது. அந்த 10,000 ரூபாய் கிடைக்கிற போனஸ்லயே நம்ம வந்துட்டு இந்த கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜையும் பாத்துக்கலாம், பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம பாத்துக்கலாம். 1,10,000 ரூபாய்க்கு காயினும் வாங்கிடலாம். சோ அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அதிகமா தான் கிடைக்கும். சோ இந்த மெத்தடை விட்டுட்டு நீங்க வந்துட்டு வெயிட்ல வர வைக்கிறதுல போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 15% to 18% வரை சில கடைகள்ல ஆஃபர் பண்ணுவாங்க, சில கடைகளில் 20% வரையும் ஆஃபர் பண்ணுவாங்க. சோ காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% தான். அப்ப நீங்க ஸ்கீம் போட்டு நீங்க வந்து காயின் எடுத்தீங்கன்னா இருக்கிற வேஸ்டேஜ் ஃபுல்லா உங்களுக்கு வேஸ்டா போயிடும். உங்களுக்கு நஷ்டம் தான் அது. நீங்க சீட்டு போட்டு அதுவும் கிராம்ல வைக்கிற மாதிரி சீட்டு போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஜுவல்லரியா எடுங்க. சோ அதுதான் பெஸ்ட். சோ நீங்க 1000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தாலும் தயவு செய்து அதுல 10,000 11,000 ரூபாய் கட்டிருப்பீங்களா, அதுக்கு ஒரு 1/2 பவுனோ இல்ல 1/4 பவுனோ ஏதோ இருந்து வேஸ்டேஜ் உள்ள பொருளா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதுவே வந்துட்டு ஒரு 1/2 பவுனுக்கு போயிட்டு ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். சோ அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த சீட்டு போட்டு கிராம்ல வர வைக்கிறதுல வந்துட்டு நீங்க அந்த வேஸ்டேஜை வேஸ்ட் பண்ணாம ஜுவல்லரி எடுத்துக்கோங்க, காயின் எடுக்காதீங்க. சோ இதுதான் என்னோடது. அப்படி நீங்க காயின் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் ஸ்கீம் நான் சொல்றது டிஜிகோல்ட் ஆப். அதுல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கட்டிக்கோங்க. அதுல எவ்வளவு கிராம்ஸ் ஆட் ஆகுதோ அதுக்கு வந்து நீங்க காயினா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டிஜிகோல்ட் ஆப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கிராம் ஆட் ஆயிருக்கோ அதுக்கு வேஸ்டேஜும் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். சோ அந்த வேஸ்டேஜ் நம்ம கட்டணும் அப்படிங்கிற பட்சத்துல கம்மியான வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு காயினா வந்து நீங்க எடுத்துட்டு கம்மியான 3% 2% வேஸ்டேஜ் கொடுத்து நீங்க வந்துட்டு காயினை வாங்கிட்டு வந்துடலாம். சோ இது வந்து பெஸ்டான ஒரு ஸ்கீம் கோல்டு காயினுக்கு. நகைக்குனா நீங்க வந்து ஸ்கீம்ல அதாவது கோல்டுல வர வைக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்க எடுக்கிறது தான் பெஸ்ட். சோ இதுதாங்க எனக்கு தெரிஞ்சது. நான் இப்படிதான் பண்ணுவேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அடகு வச்ச நகையிலேருந்து எக்ஸ்ட்ரா வாங்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அது வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். 9 லட்சத்துக்கு நான் அடகு வச்சுருந்தேன். இப்போ வந்து 9,80,000 நான் வாங்கியிருக்கேன். ஸோ சேம் நகை தான். ப்ளஸ் அந்த நகையில் இருந்துமே ஒரு நகையை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போட்டிருக்கேன்.
ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன்ஸோட வீடியோ போட்டிருக்கேன், அது லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடகு வச்சிருக்கிறத நான் வந்து ப்ரூஃபோட, அதாவது என்னோட பில்லை வச்சு நான் காட்டுறேன். நான் வந்துட்டு கனரா பேங்க்கில் அடகு வச்சு அட்டையை வச்சு உங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃபாக நான் காட்டுறேன். நான் எவ்வளோ ஃபஸ்ட்டு அடகு வச்சுருக்கேன், இப்போ வந்து எனக்கு அந்த இதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸும் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அடகு வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபாய்க்கு என்னோட ஹாரம் வந்து நான் அடகு வச்சிருக்கேன். ஸோ வந்து 81 கிராமு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 பவுன் ஹாரனில் வந்து ஸ்டோன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு 1 கிராம் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்டோன் இருக்கும், பட் ஆனால் 1 கிராம் தான் எனக்கு லெஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நல்லா பாருங்கள், 3,40,000 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன் லோன் அமௌண்ட்டு. நான் வச்சது வந்து 2023 8வது மாதம் வச்சேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,200 ரூபாய் சம்திங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 10 சவரன் 81 கிராம் இருந்துச்சு. ஸோ 80 கிராமுக்கு எனக்கு கொடுத்தாங்க 3,40,000 ரூபாய். இதை வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கணுன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 81 கிராம் வந்து எனக்கு 80 கிராம் கொடுத்துருக்காங்க 2023. 4,200 ரூபாய் இருந்துச்சு 1 கிராம். அப்போ நான் லோன் வாங்கும்போது கோல்டு லோனு. ஸோ 4,200 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,600 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ 80 கிராம்ன்றப்போ நம்ம 4,200 மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டால் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 3,36,000 ரூபா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு தேவைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய். பட் இவங்களுக்கு எனக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,36,000 ரூபாய் தான். நான் அப்பயுமே உங்ககிட்ட வந்து எனக்கு ரவுண்ட் அப் பண்ணி 3,40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு 4,000 ரூபாய் தானே, ரொம்ப வித்தியாசம்னா கொடுக்க மாட்டாங்க. 4,000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டுன்றனால எனக்கு 3,40,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு லோன் அமௌண்ட் கிடைச்சதே எனக்கு வந்து அப்ரூவல்ன்றது பார்த்தீங்கன்னா 3,36,000 ரூபா தான். ஆனால் 3,40,000 ரூபாய் ரவுண்ட் அப் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023. இப்போ இந்த நகைக்கு எனக்கு வந்துட்டு இப்போ நான் போனேன்னா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிராமுக்கு 4,600 போட்டோம்னா 3,68,000 ரூபாய். ஸோ 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது ரவுண்ட் அப் பண்ணி 3,70,000 நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தாங்க எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் வச்சிருக்க நகைக்கு வட்டி கட்ட முடியல, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வட்டி கட்ட முடியல அப்படின்னா உங்க நகையவே நீங்க வந்து ரெனிவல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு நீங்க இந்த நகையை வந்து 2023 அடகு வைக்கும் போது கோல்டு ரேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ 1 கிராம் கம்மியா இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெனிவல் பண்ணும்போது 1 கிராம் கோல்டு ரேட்டு அதிகமா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8வது மாதம் இருக்கும்போது கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5,000 சில்லற அந்த மாதிரி தான். இப்போ இந்த 1 மந்த் 2 மந்த்தாக பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் அப்படின்றப்போ இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அப்போ குறைஞ்சிருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ உள்ள லோன் அமௌண்ட் நம்ம கொடுத்தது கம்மியாக தான் கொடுத்தாங்க, அப்போ இப்போ உள்ள லோன் அமௌண்ட்டு அதிகமாகுது. ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தினால தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இன்னும் ஒரு சில விஷயம் என்ன நடக்குன்னா, நீங்கள் லோன் அமௌண்ட் வந்து இப்போ வட்டியெல்லாம் கட்டியிருக்கீங்க, 3,40,000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வாங்கலை, வட்டி வருது, வட்டி வந்து நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வட்டியை கட்டிட்டு நீங்க வச்சிருக்க ஜுவல்ஸ்ல ஏதாச்சும் ஜுவல்லரி எடுத்துக்க முடியுமான்னு நீங்க கேட்டீங்க, அதாவது குட்டி குட்டி ஜுவல்லரியா வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா அதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ 3,40,000 ரூபாய் இருக்கு, எனக்கு வந்து ஒரு வட்டி ஒரு 30,000 ரூபாய் வருது வச்சுக்கோங்க, 30,000 ரூபாய் கட்டிட்டேன். அப்போ 30,000 ரூபாய் கட்டிட்டேன்னா திரும்ப ரெனிவல் பண்றது 3,40,000 ரூபாய்க்கு தான் நான் ரெனிவல் பண்ணி வைக்க போறேன். ஆனா என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வைக்கும்போது 3,40,000 ரூபாய் இருந்துச்சு வேல்யூ. ஆனால் இப்போ வந்து 3,70,000 ரூபாய் என்னோட நகைக்கு வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம வந்து 30,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணலை, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நம்ம வட்டியும் சேர்த்து வைக்கல, நம்ம வட்டியை தனியாக வந்துட்டு ரெடி பண்ணி அமௌண்ட் கட்டிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாச்சும் ஒரு ஜுவல்லரி 1 பவுனோ 1/2 பவுனோ இருக்கிற ஜுவல்லரியை வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கேட்டால் மட்டும்தாங்க கொடுப்பாங்க, கேட்கலைன்னா 100% கொடுக்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு டைமும் நகையை ரெனிவல் பண்ணும்போது என்னால் வட்டி கட்ட முடியலன்னா வட்டிக்கு அந்த அமௌண்ட்ல வந்து சேர்த்து வச்சிருங்க, அதாவது லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நகையை எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் வாலண்டரியா கேட்பேன். அப்படி கேட்கறதுனால தான் எனக்கு வந்துட்டு போன டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 லட்சத்துக்கு நான் அடகு வச்சிருந்ததை 9,80,000 லோன் அமௌண்ட் அதிகப்படுத்திட்டேன். ஸோ லோன் அமௌண்ட் அதிகப்படுத்துறது பெரிய விஷயமானு கேட்குறீங்க. ஸோ 80,000 என்னால் வட்டி ரெடி பண்ண முடியல, அதனால நான் லோன் அமௌண்ட் அதிகப்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம்.
ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சவரன் நகையை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதாங்க கான்செப்ட். நீங்கள் இதை வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் போய் அப்ரைசரை பார்த்து நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த 6 மந்த்துன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ 6 மாதத்தில் வட்டி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அதாவது இதுக்கு வந்து நம்ம 1 இயரில் வட்டி கட்டணும். 3,70,000 நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா 1 இயரில் இதுக்கு வட்டி கட்டணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இப்போ 4,600 இருக்குன்னா நமக்கு 4,800 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிராமுக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது 6 மந்த்ல வந்துட்டு வட்டி கட்டணும். சேம் வட்டி தான். ஆனால் வட்டி வந்துட்டு இப்போ 6 மந்த்லேயே வைக்கிறோமே அப்போ வட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குமோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சேம் அதே வட்டி தான். 8.8% சொல்கிறாங்க, 8.7% சொல்கிறாங்கன்னா அதே வட்டி தான். இதுக்கும் அதே வட்டி தான், இதுக்கும் அதே வட்டி தான். ஆனால் இது 1 இயரில் கட்டணும், இது வந்து 6 மந்த்லேயே வந்து வட்டி கட்டணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரிமைண்ட் பண்ணி மெசேஜ் போடுவாங்க. மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5,50,000 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க கனரா பேங்க்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.8%. ஸோ 8.8%னா 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48,400 வருது. இது வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட். மாச இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,033 மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இப்படி தாங்க கால்குலேஷன்ஸ் பண்ணணும். எப்படின்னா 5,50,000 × 8.8% போட்டிங்கனாலே வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்லேருந்து டிவைடட் 2 போட்டிங்கனாலே வந்துடும். இன்ட்டு 8.8%. ஸோ இது போட்டு இப்படி இந்த இதுலேயும் நீங்கள் உங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா இந்த வட்டி வந்துடும். ஸோ இதில் வந்து டிவைடட் 12ன்னு போட்டிங்கன்னா இந்த மந்த்லி வட்டி வந்துடும். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ காயின் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து காயினுக்கு வந்து ஸ்கீம்னா டிஜிகோல்ட் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காயின் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு நீங்கள் நகையில் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஜுவல்லரி ஆகிடுங்க. அதுக்கான வேஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க வித்தியாசம். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேங்க் கேட்டிருக்கீங்க. நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க்கும் கேட்டிருக்கேன். ஸோ எல்லா பேங்க்கையும் சேர்த்து போடலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு இல்லைக்கா எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட வந்து சொல்லுங்கள், அது நான் வந்து அடகு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட வட்டி கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.